ராமலிங்க சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏறக்குறைய இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்குது. களம் எப்படி இருக்குது? ஒவ்வொரு ஜோனா பார்க்கறதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்களுடைய நிலவரம் எப்படி இருக்குது? தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமான காரணம் வந்து திருப்பரங்குன்றம் எபிசோடுக்கு அப்புறம் தென் மாவட்டத்தை குறிவைத்து பாஜக களமிறங்கும். பாஜக தலைமையில் பாஜக, அதிமுக, அமமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அது அந்த மாதிரியான இடத்துல தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வேட்பாளர் தேர்வு அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் வட தமிழ்நாட்டிலையும் சில தொகுதிகளில் பாஜக இருக்குது. அதான் வட தமிழ்நாட்டில் பலவீனமான தொகுதியில் இருக்குது. ஸோ நிஜமாகவே இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக இருக்காங்கிறது அதுக்கு விளக்கம் சொல்கிறது பாஜக யாரும் தயாராகவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்போ ஒரு பிரச்சாரம் செய்கிறார், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஆனால் தென் தமிழ்நாட்டில் முக்கியமாக நயினார் நாகேந்திரன் தான் முக்கியமான முகம். அவர் சாத்தூர் நிற்கிறார். அவர் தொகுதியிலே கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுனால அவர் அதில் கவனம் செலுத்துகிறார். இப்போ நீங்கள் இது இப்போ கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா தொகுதிகளுமே பாஜக டாமினேட் ஒரு ஏரியா தான். அதில் வந்து கன்னியாகுமரி டவுனில் வந்து அளவை சுந்தரம், அவர் அதிமுக. பத்மநாபபுரம் அது வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை மனோ தங்கராஜ் இருந்திருந்தால் கூட நிச்சயமாக திமுக நின்றுருக்கும், உறுதியாக வென்றிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்குது. நீங்கள் தென் மாவட்டம் சொல்லும்போது மதுரையை நீங்கள் எடுத்துக்கவே வேணாம். அது ஒரு நியூட்ரல் சென்ட்ரல் பிளேஸாக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சென்ற தேர்தலில் 5 தொகுதிகள் திமுகவுக்கு, 5 தொகுதிகள் அதிமுகன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு ஒரு எட்ஜி இருக்குதா பார்க்க முடியுது. இதில் வந்து எதிர்பாராத சர்ப்ரைசிங் ஃபேக்டர் அப்படிங்கும்போது விஜய் வந்து பெரிய அளவுக்கு எடுபடலை. அவர் வந்து எடுபடலை. தென் தமிழ்நாட்டில் கோஸ்டல் ஏரியாவில் கிறிஸ்துவ சமூகம் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் அவருக்கு செல்வாக்கு இருக்குனாலும் ஒட்டுமொத்தமாக தென் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இல்லை. அதில் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் வந்து சசிகலா அண்ட் ராமதாஸ் கூட்டணி. சசிகலா அவர்கள் பல தொகுதிகளில் களமிறக்க போகிறதா அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு சில தொகுதி திருமங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளில் வந்து தங்களுடைய இருப்பை காமிக்கிறதுக்கு, தங்களுடைய சமூக வாக்கு என்னுடைய பக்கம் தான் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக பணியாற்றுறாங்க. இன்ஃபேக்ட் விஜயோட நாம் தமிழரை விட மற்ற கட்சிகளை விட சிறு கட்சிகளோட ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக அவங்க வந்து பணி செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் அந்த மதுரையை ஒட்டி உள்ள பகுதிகள் எங்கெங்கெல்லாம் முக்குளத்தூர் சமூகம் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் ஒரு சில 3000 ஓட்டுகள் 3000 ஓட்டுகள் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க நமக்கு தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் 3000 ஓட்டுகள் அவங்க பக்கம் எடுக்கிறது இருக்கும். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேறு இருக்குது. அதாவது இந்த ஒருவேளை இவங்க வாக்கும் திமுகவுக்கு போக விடாமல் தடுக்கிறார்கள். ஏன்னா அடிப்படையில் முக்குளத்தூர் சமூக வாக்குங்கிறது ரெட்டை வாக்கு. ஆக்சுவலாக அந்த வாக்குகள் ஓ பன்னீர்செல்வம் போனதுக்கப்புறம் அந்த பக்கம் போகாமல் தடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து மக்கள் புரிந்து செய்வாங்களான்னு தெரியல. பட் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக வரும்போது தென் தமிழ்நாட்டில் வந்து உதயசூரியன் அசம் இதாகிடுச்சு அப்படின்லாம் பெரிய பில்டப் நிறையா இருந்தது. பட் அவர் அவருடைய தொகுதியை தாண்டி பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. இப்போ எப்படி நம்ம வந்து ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்ய வருவாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது வந்தால் பலத்தில் வந்து திமுக கூட்டணி ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கும். அதே போல் பன்னீர்செல்வம் தென் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது இது வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்த மாதிரி தெரியல. அவர் பிரச்சாரம் செய்தால் அப்போ வந்து இந்த முக்குளத்தூர் சமூக வாக்குகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு திமுக பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம எல்லா விவாதங்களையும் இன்னும் வந்து தென் தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் சமூகம் மட்டும்தான் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு. ஆனால் அதை தாண்டி அவர்களுக்கு இணையான சமூகங்கள்லாம் இருக்குது. நாடார் சமூகம், நாயக்கர் சமூகம் நிறைய இருக்குது. கிறிஸ்துவ சிறுபான்மையெல்லாம் நிறையவே டாமினேட்டாக இருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்க அப்படிங்கிறது தெரியல. கனிமொழியோட பிரச்சாரத்துக்கு நல்ல ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவங்க ரொம்ப தீவிரமாக தூத்துக்குடியில் ஆரம்பித்து சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்றைய நிலையில் தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். ஆனால் செக்டாராக பார்க்கும்போது குழப்பத்துக்கு காரணம் என்ன? ஏன்னா இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது விஜய் தன்னுடைய தாவேகாவுடைய 2வது மாநில மாநாட்டை மதுரையில் தான் நடத்துகிறார். அப்போ அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு யார் இங்கே கேண்டிடேட்டாக வருவாங்க அப்படின்றப்போ விஜய் மதுரை மத்தி, விஜய் தெற்கு நான் தான், எல்லாமே அவர் தான் சொன்னார் இல்லையா? அப்போ விஜயோட ஃபேக்டர் அங்கே ஒர்க் அவுட் ஆகலையா? விஜய் ஃபேக்டர் ஒன்றும் பெருசாக மதுரை இன்னமும் வந்து திமுகவா அதிமுகங்கிற மாதிரி தான் இருக்கு ஒழிய 3வது இடத்துக்கு நீண்ட தூரம், அது 2 தொலைவில் தான் இருக்குது. மதுரையை கூட நீங்கள் ஒட்டுடலாம். அதுக்கப்புறம் தாண்டி விருதுநகர், திருமங்கலம் தாண்டி அங்கே உள்ள பகுதிகள், அப்புறம் வந்து நீங்கள் சாத்தூர், கோயில்பட்டி அதெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போகும்போது தான் உங்களுக்கு தெரியுது ஒரு இழுபறி இல்லாமல் இருக்குங்கிறது. அப்படியே நீங்கள் நெல்லை தாண்டிங்கன்னா நிச்சயமாக 2 திராவிட கட்சிகள் தொல்லை தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக தேசிய கட்சிகள் வசமாயிடுது. விளவங்கோட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே எய்தர் காங்கிரஸாக பாஜகன்னு இருக்குது. குறிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பாஜகவுக்கு தான் இருக்குது, சாதகம் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டுகளை பிரிப்பாரா? நீங்கள் வந்து நீங்கள் கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் வந்து கிறிஸ்துவ சிறுபான்மை வாக்குகளை பிரித்தார் என்றால் அது திமுகவுக்கு இழப்பு. அப்படி வரும்போது அது ரிசல்ட்ஸை மாற்றும் அப்படிங்கிற நிலைமை தான் நிறைய பேர், நானே தான் சொல்லியிருந்தேன். தென் மாவட்டங்கள், கரையோர
மாநில தொகுதிகள் எல்லாமே இந்த ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு. ஆனால் இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல விஜயால. ஸோ அந்த சிறுபான்மை வாக்கு இன்டாக்டாக திமுக பக்கம் தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு புது கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்குது, ஜெல் ஆகலை, ஒருவேளை ராகுல் காந்தி பிரச்சாரம் வரல அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல வெளிப்படையாக தெரியுங்குமே சொல்கிறாங்க. பட் அந்த விஷயம் ஃபேக்டர் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி சிறுபான்மை வாக்குகள் வந்து காங்கிரஸை விட திமுக பக்கம் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடங்களில் வந்து விஜய் ஒரு ஓட்டை பிரித்தாருன்னா அது வந்து திமுகவுக்கு சேதாரம்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அளவுக்கு எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம், ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவார். அது ரெண்டு ஃபேக்டர் தான் நான் பார்க்கல. தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் பாஜகவிலுமே எல்லாம் பரிச்சயமான முகங்களாக தானே இருக்கிறாங்க. நாகர்கோவில் எடுத்தா காந்தி இருக்கிறாரு, விலவங்கோடுல விஜயதாரணி இருக்கிறாங்க, சாத்தூர்ல வந்து நயினார் நாகேந்திரன். இப்போ இவங்க சமூக ரீதியிலான வாக்குகள் ஃபெமிலியாரிட்டின்ற அடிப்படையில் இன்ஃப்ளூயன்ஸ் லீடர் ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்ற இடத்துட்டையும் இவங்க செல்வாக்கா இருக்கும் பொழுது இந்த இடத்துல வெற்றியை வசமாக்குறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க? இல்லை அது என்ன பிரச்சனைன்னு வச்சுங்களா, நீங்கள் சமூக கணக்கெல்லாம் தள்ளி வச்சுருவாங்க. அதுதான் சொன்னேன், முக்குளத்தூர் மட்டும் இல்லை மற்ற சமூக வாக்குகள் இருக்குது. திருநெல்வேலி வந்து அவர் நயினார் நாகேந்திரனுக்கு இயல்பாகவே வலுவான பகுதி. அதை தாண்டி ஏன் சாத்தூர் வந்தாருங்கிறதுக்கான காரணம் நமக்கு இன்னை வரைக்கும் தெரியாது. ஸோ சாத்தூருங்கிறது அவருக்கு ஒன்று ரிஸ்கான ஏரியா தான். அதே போல் விலவங்கோடில் வந்து கை சின்னத்திற்கு போடக்கூடிய வாக்காளர்கள் அதிகம். அந்த இடத்துல தாமரை சின்னத்தோடு விஜயதாரணி இறங்குறாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள அனுதாபம் இருந்ததுன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம வழக்கமான ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஜெயிக்கிறது கஷ்டம் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஒரு புது அலை புது மாற்றம், இவங்களுக்கு கேண்டிடேட்டோட முகத்தை வச்சு ஓட்டு போகிறது தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரியில் காந்தி ஆகட்டும் மாட்டும், கன்னியாகுமரி நீங்கள் வந்து பேசவே வேணாம். அந்த இடத்துல கன்னியாகுமரி நாகர்கோயிலுங்கிறது பிஜேபி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து திமுக என்ன பண்ணுது, திமுக தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை திமுக தன்னந்தனியாக போராடுகிறது. காங்கிரஸ் டாமினேட்டட் பகுதியை தாண்டி முழுக்க கனிமொழி அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய ஆதரவை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு திமுக கை கொடுக்குங்கிறது தெரியல. ஆனால் நான் திரும்ப ரெண்டு விஷயம் தான் சொல்லுவேன். இரண்டு கேள்வி, ஏன்னா அடுத்த 4 நாட்களில் தான் நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபார்மெட் உருவாகணும், ஒரு அலையோ அதை உருவாகணும், எதிர்ப்பலையோ ஆதரவு அலையோ அப்படியே ஒன்று. ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வாரா, அவர் தென் தமிழ் எடுத்து வந்து பிரச்சாரம் செய்வாராங்கிற கேள்வி. ஓ பன்னீர்செல்வம் அவர் தொகுதியை தாண்டி எத்தனை தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்வார், அந்த ஓட்டு வந்து சசிகலா பக்கம் போகாமல் நம்ம தன்னுடைய திமுக பக்கம் வருவதற்கு அவர் என்ன செய்ய போகிறார். ஒருவேளை சசிகலா அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது யாருக்கு பாதிப்பு உண்டாகும்? பாதிப்பு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க ரெட்டலைக்கு அந்த ரெட்டலை வாக்குகள், அது அடிப்படை ரெட்டலை வாக்குகள், அது எடப்பாடி பக்கம் போகாமல் அதை அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக ஆன்டி எடப்பாடிங்கும்போது அது திமுகவுக்கு போகக்கூடியது. நான் எப்படி பார்க்குறேன்னா, சசிகலா பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுக போக வேண்டிய வாக்குகள், அது திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். அந்த இடத்தில் ஓ பன்னீர்செல்வம் வந்து ரொம்ப ஒரு கடுமையான பிரச்சாரத்தை செய்தால், அப்போ ஓபிஎஸ் வெர்சஸ் சசிகலா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் இருந்ததுன்னா அது வந்து திமுகவுக்கு கை கொடுக்கும். நிச்சயமாக அதிமுக இழப்பாக இருக்கும். கடந்த காட்சி இன்னும் வரல. 2021 சட்டமன்ற தேர்தலுடைய அந்த முடிவுகள் அதிமுக ஆட்சி எடுக்கிறதுக்கான காரணம் தென் மாவட்டங்களினுடைய வாக்கு குறைந்தது. அதுக்கு 2 ஃபேக்டர் சொன்னாங்க. ஒன்று வந்து வன்னியர்களுக்கான அந்த உள்ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பான விஷயம், இன்னொன்று அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. இப்போ டிடிவி தினகரனும் அதிமுகவோடு இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதனுடைய செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ ரூட் கிளியரா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வருது இல்லையா? பல கருத்து கணிப்புல அதிமுகவுக்கு ஒரு பிரகாசமான சூழல் இருக்குன்னு தானே சொல்றாங்க. இல்லை 2021 நீங்கள் சொன்னது நிஜம்தான். அமமுக தினகரன் பிரித்த வாக்குகள். ஆனால் தினகரனுக்கு அன்றைக்கு விழுந்த வாக்கு எல்லாமே எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள். அது தினகரன் ஆதரவான வாக்கு. அவர் அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் தனியாக அவருடைய சொந்த செல்வாக்குல கட்சி நடத்தினா அதை கிளைம் பண்ணிட்டார். பட் அந்த எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் தினகரன் இப்போ இருக்கிறா சொன்னால் அது அப்படியே ஆதரவு வாக்குகளாக திரும்புமானா திரும்பாது, நிச்சயமாக திரும்பாது. அடிப்படையில் அது இரட்டலை வாக்குகளாக இருந்ததுனால தான் அது இத்தனை நாள் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அன்றைக்கே உதயசூரியன் பக்கம் போயிருந்துக்கலாம். இப்போ அந்த வாக்குகளை மடைமாற்றி எடப்பாடி பக்கம் போக விடாமல் செய்யக்கூடியவர்கள் 2 பேர் தான். ஒன்று சசிகலா, பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் அதை முழுமையாக உதயசூரியன் கொண்டு வர முடியுமானா முடியாது. ஏன்னா அடிப்படையில் இரட்டை வாக்குகள். ஸோ சசிகலாவால் சில வாக்குகளை பிரிக்க முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். நான் கேட்கிறேன், ஏறக்குறைய 21 தொகுதிகள் கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் ஒரு பெரிய செக் வச்சாரு அதிமுகவுக்கு. அந்த ரோலை சசிகலா ஃபாலோ பண்ணுவாங்களா? அந்த ரோலை கையில் எடுப்பாங்க? அது வந்து ஒரு சில தொகுதிகள் தான். நீங்க 20 தொகுதி சொன்னீங்க. நான் வந்து அந்த கிளைமை சசிகலாவுக்கு 2-3 தொகுதிகள்லாம் சொல்லுவேன். நான் அந்த 20 தொகுதிகளுக்கு கணிசமாக குறைஞ்சி 2-3 தொகுதிகளில் தான் அந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு 3000 வாக்கு 4000 வாக்குகள் தான் அவங்களால பிரிக்கவே முடியும். குறிப்பாக நீங்கள் திருமங்கலத்தில் வந்து ரொம்ப குறிப்பாக அவரை வந்து உதயகுமாரை டார்கெட் பண்ணி செய்தால் அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா பரவாயில்ல எல்லா தொகுதியிலையும் பண்ணல. அமமுக அவங்க ஃபீல் பண்ணி நிறுத்தி பிரிச்சாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு அன்னைக்கு 2021 அமமுக மாதிரி இன்னைக்கு சசிகலாவோட கட்சியான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அது மட்டும் சொல்லுங்க. அதுல திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒன்று இருக்கு இல்லையா? திருப்பரங்குன்றம் வைத்து ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டதாக பாஜக மீது அல்லது அதிமுக கூட்டணிகள் மேல திமுக கூட்டணி ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைத்தாங்க. ஏறக்குறைய பழனியில முருகருக்கு மாநாடு நடத்துறதும் அதனை ஒட்டி மதுரையில
RSS மாநாடு நடத்தின இந்த விவகாரங்கள் எல்லாம் கூட தென் மாவட்டங்களுடைய வாக்கு வங்கிக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா? இல்லை, அதாவது நீங்கள் இப்போ இங்கே சொன்னது வந்து திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், என்னென்னலாம் தாள ஆரம்பிக்கிற எல்லா பகுதி கோயில் நகரங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இது நிஜமாவே நாம பேசின ஸ்ட்ராட்டஜியாக நிஜமாவே பாஜகவுக்கு நிஜமாக அதை வந்து சீரியஸாக எடுத்து பண்ணாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஃபீல் பண்ணிக்கிற கேண்டிடேட்லாம் ரொம்ப வீக்கான கேண்டிடேட் தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற தஞ்சாவூர் ஆகட்டும், திருவாரூர் ஆகட்டும், நீங்கள் தீல ஆரம்பிக்கிற எல்லாத்துலேயும் ஒரு வீக்கான கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க போட்ட பிளான் என்ன, அதுக்கப்புறம் நடந்தது என்னங்க தெரியாது. அதாவது அவங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது, எங்களுக்கு வலு குறைவான தொகுதிகள் தான். ஆனால் இன்றைக்கி அதிமுக கூட்டணியாக ஜெல் ஆகிட்டாங்க. அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போயிருக்கார், பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு கோயில் நகரனை குறிவைத்து இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னா அதுக்கு திருப்பரங்குன்றத்தை அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்களே செய்யலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி செஞ்சுதான் இன்னைக்கு அதிமுக போய் அதிமுக தான் லீடிங்ல இருக்கு திருப்பரங்குன்றத்தில். ஸோ அதனால அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா அவங்க செய்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். செய்தாலும் அவங்க வேட்பாளர் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அப்போ இப்படி புரிஞ்சுக்குவா, மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜக வெர்சஸ் காங்கிரஸ், மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய அல்லது மதுரைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலிருந்து வச்சுக்கிட்டோம்னா கூட அங்கே திமுக வெர்சஸ் அதிமுகன்னு களம் இருக்குது, அப்படி சொல்றீங்களா? நகரங்களில் நிச்சயமா மக்களும் பொதுவாக அப்படி தான் விரும்புகிறாங்க. மக்கள் வந்து திருநெல்வேலி நெல்லைக்கு தாண்டி வேணாலும் வந்து தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நெல்லைக்கும் மதுரைக்கு இடைப்பட்ட பகுதியில் மக்கள் வந்து எய்தர் திமுகவோ அதிமுக வர வேண்டும் தான் விரும்புகிறாங்க. அதே சூழல் தான் வட தமிழ்நாட்டிலையும் இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடுவதை விட பிரதான பெரிய கட்சிகள், திராவிட கட்சிகள் ஓட்டு போடுவது மூலம் நேரடியாக அணுக முடியுங்கன்னு நினைக்கிறாங்க. அது கடந்த கால 10 ஆண்டுகள் நிறைய கசப்புகள் நான் பல வட தமிழ்நாட்டு தொகுதிகள் நான் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட அந்த மனநிலை மதுரை டு அந்த திருநெல்வேலி பக்கம் இருக்குது. பட் இதை வந்து எந்த பக்கம் இந்த பக்கம் ஈக்குவலாக இல்லை. வட தமிழ்நாடு மூலம் திமுக அதிமுக ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட் டு ஹெட். அந்த மாதிரியான ஒரு ஃபைட் அந்த இடத்துல இல்லை. அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து மற்ற ஃபேக்டர்ஸும் வந்து ப்ளே பண்ணுது. அது காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக ஆகட்டும், இந்த சமூக வாக்குகள் எங்கே போகிறதுங்கிறது ப்ளே பண்ணுது. அது எங்கே போகும், ஸ்விங் ஆகி போகுங்கிற பொறுத்து தான் முடிவு மாறும். ஒரு வார்த்தையில் சொல்லலாம், களத்தை கணிக்க முடியவில்லை, நிச்சயமாக முடியவில்லை. பேசலாம். ராம்கி சார் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுருக்கமா சில வரிகளில். எனக்கு விஜய் இது கணிக்க முடியல, அது வந்து எப்படி வந்ததுன்னு தெரில. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10% பற்றி பேசணும். அது வந்து உண்மை, அதுக்கு அது முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா நீங்கள் அந்த சமூகத்தின் மூத்த சிட்டிசன்ஸ் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களுமே இணைந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய வேலையிட கிடையாது. ரெண்டாவது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தர்ம யுத்தம் கமலாலயத்தால் முடித்து வைக்க முடியாத ஒரு தர்ம யுத்தம் அறிவாலயத்தில் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. அதனால இதுக்கு மேலே அங்கே ஒரு ஃபேக்டரி எடுபடாது. அதனால் தேவையில்லாமல் அந்த சமூக கணக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அதை தாண்டி அதுதான் திரும்ப சொன்னேன், அதை தாண்டி பல சமூகங்கள் இங்கே இருக்கின்றன. அதனால் ரெண்டாவது இங்கே 58 சட்டமன்ற தொகுதி உள்ள பகுதி தென்தாம், இங்கே அதிகமாக பல இடங்கள் பொருளாதார ரீதியாக பின்னடை உள்ள பகுதிகள். இங்கே அதுக்கு தான் பாஜக வந்து வரும்போது கூட 4900 கோடி இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பாஜக பல இடங்களை செலக்டிவாலாம் வேலை பார்த்தாங்க. ஸோ அடிப்படையில் தேசிய வாக்காளர் அதிகமாக உள்ள பகுதி ஆக்சுவலாக. அதனால் காங்கிரஸ் இடங்களை பெறுவதற்கு பாஜக முயற்சி செய்யும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, வேற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது.